தேவியானவள் தாயாகிய முத்தாரை மட்டும் அழகாகவே அலங்காரம் செய்கின்றார். அலங்காரம் செய்து அம்மனை எப்படி அலங்காரம் செய்கின்றார் பாருங்கள். எப்படி அம்மா அலங்காரம் செய்கின்றார்கள். வேதமத்தே மாலை எம்மை வேள்வி எழுந்திருக்கே உள்ளவங்கள் வெண்குறவை மாடே வேதமுத்து மாலை அம்மை வேள்வி எழுந்திருக்கே வேள்வி எழுந்திருக்கே உள்ளவங்களை குறவை மாடே ஆதிமுனிகை இளைய வேதரொழினாலே அரணாரிடத்த மந்திர மகவாயினாயே வேதரொழினாலே உலகில் அந்தாள் வேட்சி முத்தாள் மாலை சோதே முத்தாள் முத்தமையாள் வார்வழியாள் முத்தார் அம்மை தழக்கே அம்மை மாலை சோரி மூத்தார் மாலை சோரி முத்தார் தமிழ் மார்வழியார் வந்தார் அம்மை நாயகே. இப்படியாக ஆமாம்மா பார்வதா தேவியானவள் தாயாகிய முத்தாரை அழகாகவே அலங்காரம் செய்கின்றாளாம். சரி. அழகாக அம்மனுக்கு தங்க சீப்பினால் கொண்டை கோதி மலர்ச்சோடுகின்றாள். ஆமா. நேர் ஒற்று வகுடி எடுத்து ஆமாம்மா. வாழைப்பூ சாயலில் கொண்டை கோதி மலர்ச்சோடினாங்களாம். ஆமா அம்மா நேர் மூச்சு வகடி எடுத்திருக்காங்களே. ஆமா. நம்ம சில தங்கச்சி மாதிரி கண்டெய்னர் எடுத்து சுவிட்ச் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு அதுக்கு உச்சி அது ஒரு ஃபேஷன். உச்சி எடுக்கிறதுல சரி. நிறைய அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? அப்படியா? இப்ப நேர ஒரு உச்சி எடுத்து தலை செய்யாச்சுன்னா சரி. இந்த பெண் நேர் வழியில போறான்னு அர்த்தம். சரி. சில அக்கா தங்கச்சி மாதிரி சரி. இங்க இருந்து இங்க மடிச்சு வச்சிருப்பா. சரி. இங்க இருந்து இங்க இழுத்து வச்சிருப்பா. சரி. நடு உச்சில ஒரு கோடி இங்க பாத்துருப்போம். சரி. இது எங்க போனாலும் அது பாட்டுக்கு எங்கே பாண்டி சரி. உச்சி அப்படி எடுத்து வைக்கிறது. அதானே. சில அம்மா மாரு சரி. ஒரு சைடுல எடுத்து இங்க சாத்தி வச்சிருப்பா. ஆமா. அது புருஷனை உள்ள வச்சு அமுக்குறது. சரி. ஏய் கொண்டை கோதியிலயுமே இவ்வளவு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஆமா. முன்ன நீ எப்படியும் மஞ்சள் ஊருக்குள்ள அடி வாங்காம போற. அதான் பாத்துட்டே இருக்கேன் தங்கச்சி எல்லாம் முறைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் முறைக்கல. சரி. அவன் குறைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் சொட்டு பண்ணி மேடையில உட்காந்துக்கிட்டு உச்சி எடுக்கதான் குறை சொல்றா. உச்சி எடுக்க அவளை நாமளே ஃபேஷனா தலை சீவி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சீவனம் சீவனம் சீவனம். அதே சீவனம் சீவனம். தலையை இழுத்து வைக்கணும். அம்மனுக்கு அழகாக தங்க சீப்பினால் கொண்டை கோதி மலர் சூடினாங்களாம். ஆமாம்மா. அது மட்டுமா சரி. நெற்றியிலை செந்தூர பொட்டு வைத்தார்கள். அப்பா. அம்மனுடைய 5 விதமான வழிகளுக்கு அஞ்சன மைதீட்டுகின்றார். ஆஹா அஞ்சனை வைனா இந்த 5 ரூபாய்க்கு மை வாங்கி திட்டுவாங்க. நாங்களும் திட்டு வந்தேன். சரி. அதானே நீங்க மை வாங்கி எங்க திட்டுறீங்க? தலையில முடியுது. நாங்க அழகா கண்ணுல திட்டுறோம். நீங்க தலையில திட்டுறீங்க. அதாவது நமக்கு அவர் அதை யூஸ் பண்றாரு. சில தங்கச்சி மாதிரி சரி. மண்ணு மைய திட்டு கையை கண்ணை இப்படி வச்சு நல்லா ராகி வச்சிருப்பா. ஆமா. வெளியில போகும்போது அங்க இருந்து இளவி என்ன செய்யும்? சரி. இந்த சந்திரமுகி இருக்கா பாத்தியா? ஆமா. அந்த மாதிரி பாக்கிறதுக்கு இருக்கும். சரிதான். மையை வலிக்கு வந்துருமா? அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வரும் தெரியுமா? என்ன? கண்ணுக்கு மை தீட்டினது ஏதோ கஞ்சம் வலி இருக்கும். அம்மா சந்திரமுதி ஆயிருவாங்களா? மை வந்து நிறைய காசு கொடுத்து வாங்க கிடையாது. சரி. இப்போ மையன்னா என்ன மையம் நினைக்காது? என்ன மை? இந்த வைக்கல் பத்தியா? சரி. வைக்கல் எடுத்து ஆமா. நல்லா அழகா சுட்டு சரி. சென்டர் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்தி சரி. அந்த மாதிரி ஒரு கம்ப போட்டு கடைஞ்சி வச்சிருப்பாங்க. ஆமா. அதை டப்பில அடைச்சு 10 ரூபா 15 ரூபா வித்துறாங்க. சரி. அவன் அஞ்சனை மைன்னு உட்காரா. ஆமா. இவங்க வந்து தெரியாம 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. சரிதான். ஒரு வாசியில் அடைச்சு வைக்கல். சரி. ஒரு 5 ரூபாய்க்கு விளக்கெண்ணெய். ஆமா. ஒரு சும்மா அடைக்க ஒரு சட்டை. சரி. இது வச்சு ஆஹா. 1000 ரூபாய்க்கு மைய ஊத்தி போடலாம். சரிதான். அதுலயும் பாருங்க தெளிவா பாத்தீங்கன்னா என்ன என்ன காய்க்கிறோம். ஆமா. பழக்க தலையில முடி வளர்க்குன்னு சொல்லி என்ன காய்ச்சி விட்டான். வாங்கி தேய்க்கலாம்ல. வாங்கி தேய்க்கலாம்ல. வாங்கி தேய்த்தானே இப்படி ஆயிப்போச்சு. ஏன் இரும்பு தேய்ச்சி என்ன பண்ண போறானா? சாவ போற காலத்துல பாவியா அவங்க போய் எப்படி என்ன ஒண்ணுக்கு 3 கட்டி எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுதான் அப்படி சொல்ல முடியுமா? ஆமா. அதுக்காக போய் ஒன்ன போய் சேர்ந்தோம்னா பொண்ணே பிள்ளை அவங்க அப்பாட்டேன். சரி. அது கூட வந்து தெரிய மாட்டேங்க. ஆமா. நானே பொண்டாடி ஒரே ஒரு புருஷன். மொத்த எல்லாரும் 9 புருஷனா? யாரு தெரியும்? ஒரே ஒரு புருஷன் தான். ஆமா. கண்ணுக்கு கண்ணா வச்சிருக்கிறாரு. பெருமை. சரிதான். அழகாகவே அம்மனுக்கு
அம்மனுக்கு அஞ்சனம் எய்திட்டுகின்றார்கள். அம்மனுடைய கைகளிலே சங்கு வளையல், சரிக வளையல், நீல வளையல் என்று சொல்லி சரி பல விதமான வளையல் மாட்டுகின்றார். அம்மனுக்கு அழகாக பட்டு வஸ்திரங்களை எடுத்து அணிந்து அலங்காரம் செய்து அழைத்து வருகின்றாள் அம்மை உமையவள். கைலாய மலையிலே பகவானுடைய முன்பிலை கொண்டு நிறுத்துகின்றார். சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் புகையை தனித்து வந்திருக்கின்றேன் சுவாமி. பார்வதி, என்ன நான் புகையை அமர்ந்து போக சொன்னேன். சரி, புகையை அமர்த்தி வந்தேன் என்று சொன்னாங்க. அதானே அம்மைமார்களே யாரோ நான் புகையை தணிப்பதற்கு வேள்வியின் அருகாமைகளை செல்லும் போது என்னுடைய மேனிகளை வேர்வை தம்பியது. மேனி வேர்வையை விரல் கொண்டு வாரி வேள்வி மீதில விட்டறிகின்ற போது முதலாக தாயாகிய 3 முகம் 6 கரத்துடன் முத்தார் அம்மை பிறந்தாள். அதற்கு பிறகு இத்தாய் அம்மைமார்கள் வந்து உதயமானாங்க. நான் முத்தாரை மட்டும் அலங்காரம் செய்து அழைத்து வந்திருக்கின்றேன் சுவாமி. அம்மா பார்வதி, இந்த முத்தார மணி அழைத்து வந்தது தப்பு இல்ல. சரி, இந்த முத்தார மணி நாம எங்கே கொண்டு அமர்த்துவது? எதற்காக அழைத்து வந்திருக்கின்றேன் தெரியுமா? எதற்காக அழைத்து வந்திருக்கிறாய் நீ? பார்வதா தேவையானவள் பகவானிடத்தில் சொல்கின்றாள் சுவாமி. முக்காட்டில் அமர்ந்திருக்கின்றார்களே முப்பராதியர்கள், அந்த முப்பராதியர்களுக்கு தாய்க்கு தாயாக முத்தாரை அனுப்பலாம் என்று நினைக்கின்றேன் சுவாமி. நீ சொல்றது சரி, ஆனால் இந்த பெண்கள் எங்க போய் இருந்தாலும் எல்லாம் குற்றம் இல்லை. ஆனால் நான் ஒரு தூதுவனை விட்டு அழைக்கிற போது அதானே எதற்கு என்று எதிர்கேள்வி கேட்காமல் சரி கைலாச மலை வந்து சேர வேண்டும். வந்ததாக இருந்தால் புத்தி சொல்லி போக சொல்லு பெண்கள் சரி என்று சொல்லும் போது அதானே சொல்றாங்க. அம்மா பெண்களே, என்ன பகவான் சொன்னது உங்க காதுல கேட்டீங்கல்ல? ஆமா. அப்ப அதுபடி சரி அம்மா பெண்ணே முத்தாரம்மா, கைலாய மலையை விட்டு நான் முப்பராதர்களுக்கு துணையாக போக வேண்டும். அப்படி ஆகட்டும் தாய். ஆனால் இந்த கைலாய மலையில எந்த இடம் போய் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆமா கைலாய மலையிலே ஒரு விஷயம் என்று ஒரு ஆள் அனுப்பினேயானால் உடனே நீ இந்த இடம் வந்து சேர வேண்டும் அம்மா. அப்படி ஆகட்டும் தாயே, சென்று வா என்று சொல்லும் போது பூத படைகள் உதவியாக கொடுத்து அனுப்புகின்றார். ஆமாம்மா. தாயாகிய முத்தாரானவள் கைலாய மலையிலே பரமனிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கிக் கொண்டு சரி பூத படைகள் உதவியாக அறம் வளர்த்த செல்வியானவள் இளந்தரிலே அம்மா வருகின்றால் கைலாய மலை விட்டு சரி அம்மை எப்படி வருகிறாள் வாருங்கள். எப்படி அம்மா வருகின்றார்கள்? ஏறினார் பெண்கள் என்ற விமானத்தில் இடவரை வண்டி தேரொண்டு செல்லவே செல்லவே வருகின்ற போது பூத படைகள் உதவியோடு அம்மை வான வேண்டிக்கை சத்தத்தோடு கோலாகலத்தோடு அம்மை வந்து கொண்டிருக்கின்றார்கள். முப்பராதர்கள் இருக்கின்ற இடம் நாடி வந்து கொண்டிருக்கும் போது வான வேண்டிக்கை
சத்தத்தையும் அதிர்வேட்டுகள் முழங்கக்கூடிய ஓசையையும் ஆஹா. கானகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய முப்பராதியர்கள் அறிந்தார்கள். ஆமா. ஏ அண்ணா, தம்பி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? நல்லா கேட்குதுப்பா. வான வேடிக்கை முழங்கப்பட்டிருக்கிறது. வான வேடிக்கை முழங்கி கொண்டிருக்கிறது. 32 மேடை வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம என்னன்னு போய் பார்க்கலாமா? உடனே பார்க்க வேண்டியதா? வாருங்கள் போகலாம் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி முப்பராதிகள் மூவர்களுமாகவே சேர்ந்து சேர்ந்து என்ன கால விஷயம் நடக்குது என்று சொல்லி வருகின்றார்கள். ஆஹா. தாயாகிய உலகளந்தால் அதோ வந்து கொண்டிருக்கின்றாள். ஆமாம்மா. அண்ணா, தம்பி, தாயாகிய முத்தாரே நமக்கு துணையாக வருகின்றார்கள். ஆமா. அப்படின்னா நமக்கு இனிமேல் எதிரி யாருமே கிடையாது. இருக்க முடியாது. முட்டனை சொட்டு போடடா முப்பராதி சாபா. என்று சொல்லி முப்பராதி நீலன் குமதம் மூவர்களுமாக சேர்ந்து சேர்ந்து. தாயாகிய முத்தாரை எதிர் சென்று அழைத்து வந்து ஆமாம்மா. அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஏற்ற வில்வமரத்தின் நிழலிலே அமர்த்திட இப்படியாகவே ஆமா. தாயாகி முத்தாரை எதிர் சென்று அழைக்கின்றார்கள். அம்மா, என்னப்பா? வாருங்கள் தாயே, முத்தாரே வாருங்கள் அம்மா, வாருங்கள் என் அருமை பாலர்களே, வாருங்கப்பா. வாருங்கள் இதோ அமருங்கள் அம்மா. அப்படி ஆகட்டும் மக்கா. அம்மா, என் பிள்ளைகளே. நீங்க பிறந்த நாளையில் இருந்து தந்தை கிடையாது, தாயும் கிடையாது. ஆமாப்பா. நந்தையின் முரட்டாளை வளர்ந்து வந்தோம் அம்மா. ஆமாப்பா. இப்பொழுது எங்களுக்கு துணையாக நீங்களே வந்து விட்டீர்கள். என் கண்மணிகளே, அம்மா. இனி உங்களுக்கு கவலையே வேண்டாம். சரி, இனிமேல் எதற்காக நாம் இந்த வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட வேண்டும்? அதானே. நம்ம அமர்ந்திருப்பதற்கு ஒரு கோட்டை அமைத்தால் என்ன? கண்டிப்பாக அமைக்க வேண்டும் அப்பா. கோட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆ. ஜோதிடம் பார்க்க வேண்டும். ஆமா, சோசியரை கூட்டம் தர வேண்டியதா? அம்மா, ஆ. வீடு அமைக்கிறோம்னா நம்ம பாப்பம் அல்லவா? ஆ, கண்டிப்பா. மண் சாஸ்திரம், மனை சாஸ்திரம். கல்யாணம் முடிக்கணும் பார்க்கணும். சரி. புள்ள பிறந்த சோசியம் பார்க்கணும். அம்மா, கல்யாணம் முடிக்க கட்டாயம் பார்க்கணுமானே? கண்டிப்பா பார்க்கணும். சரி. அதை பார்க்காம தான் நிறைய பேர் கூட்டிட்டு போயிட்டு வந்தாலும் இடையில விட்டு போறேன். அதானே. நிறைய பேருன்னு ஒண்ணு சொல்லாங்க, மத்தவங்களை சொல்றாங்க. என்னையும் சேர்த்தான் இருக்கு. சரி. அப்பா, சரி. முதல்ல சோசியத்தை சரியா பார்க்கணுமா? சரி. பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். ஜோதிடம் பார்த்துதான் நம்ம ஆ, திருமண நாளும் வீடுனாலும் போடணும் சொல்லிடுறோம். பாருங்க பாருங்க. உண்மை. கொஞ்சம் இருக்குது. ஆ, எனக்கு நிறைய அப்படி நான் எப்ப தோதுவா என்ன ஜோதிடரை வரவிழையுங்கள். ஐயா ஜோசியர. ஐயோ, என்ன? ஐயோ, வாரியல ஐயா. நான் தான் ஜோசியர். நீங்க தான் ஜோசியரா? ஆமா. உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நீங்க ஜோசியர் இருந்து. சுவாவையர் இல்லையா? ஜோதிடர். எம்மோ, அதெல்லாம் போங்காலம், வருங்காலம், நிகழ்காலம் எல்லாம் பிரிச்சு சொல்லுவாரு. எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா போயிட்டு. அவரு எல்லாம் போந்தாலும் அவருக்கு அர்த்தம் சொல்லிடுவாரோ? ஆமா, நடந்தது, நடக்க போறது, ஆ. நடந்து முடிந்தது. ஆமா, அவங்க பள்ளிக்கூடத்துல என்ன? பசங்களுக்கு வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சரி. வாத்தியார் முதல் நாள் பாடம் சொல்றாரு. ஆமா. ஏய், என்ன? காலங்கள் என்பது 4 வகையாக பிரிக்கப்படும். சரி. அதாவது கடந்த காலம், ஆமா. நிகழ்காலம், சரி. வருங்காலம், போங்காலம். ஆமா. அப்ப இந்த இந்த கேள்விக்கு நான் நாளைக்கு கேட்கும்போது நீங்க சரியா பதில் சொல்லணும். சரி. ஒரு பையன் என்ன பண்ணா, என்ன? 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். ஆமா. 10 மணி வரைக்கும் ஒரு மாணவன் தேடி அடைஞ்சிருந்தான். சரி. 10 மணிக்கு தான் வேலை பள்ளிக்கூடத்துக்கு வரேன். ஆமா. வரும்போது என்ன? வாத்தியார் ரெடியா இருக்காரு கேள்வி கேட்க. சரி. அவர் கேட்டாரு, டேய் என்ன? லேட் ஆகிட்டு அப்படின்னாரு. இவன் சார் ஒரு மாணவனை தேடி போனோம். சரி. பரவாயில்ல உட்காரு. ஆமா. காலங்களை பிரித்து சொன்னேன் அல்லவா? ஆமா. காலங்களை சொல்லு பாப்பா அப்படின்னாரு. சரி. இப்ப என்ன காலம் அப்படின்னு கேட்டாரு. ஆஹா. என்ன? என்ன? எனக்கு வேண்டாத காலம் சார். சரி. எப்படி நீரி போய் அடிக்க முடியுது என்ன? ஆமா. எனக்கு வேண்டாத காலம் சார் அப்படின்னு. சரிதான். அவனுக்கு நகரங்க போறது. ஆமா, அதான் அவன் காலம் வந்துகிட்டே இருக்கு. அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். என்ன சொல்லிருக்கான்? ஆமா. அப்போ சரி. இந்த ஜோசியர் வருங்காலம் போங்காலம் எல்லாம் வேலை சொல்லுவாரு. சரி. அப்படின்னா என்ன? அம்மா முதல்ல 10 பக்கம் அரிசி கொண்டாங்க. 10 பக்கம் அரிசியா? பிள்ளையாருக்கு படம் போடணும். பிள்ளையாருக்கு ஒரு ஆளுக்கு வேண்டாமா? ஆளுக்கு- அது ஏன் 10 பக்கம் அரிசி? பிள்ளையாருக்கு ஒரு பக்கம் தான். சரி. நான் கொண்டு மணியாதுங்க. அப்ப 4 பேர் எத்தனை முறை இப்படி கிளம்புறீங்க? அது கணக்குல ஒரு ஜோசியர் வந்து. சரி. சரி, வேற? அடுத்தால ஒரு 4 கூட வாழைப்பழம். சரி. ஆமா, 4 தாரா? என் பொண்டாட்டி என்ன? நல்ல இந்த சிங்க வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாங்க. அம்மா அப்படி சொன்னாங்களோ? அதைத்தான் நிறைய சாப்பிடுவா. சரி. 4 கூட வாங்கிட்டு வந்து 3 கூட. வச்சிருக்கியா? ஆமா, ம். வச்சா ஆமா, வச்சாச்சு. அடுத்தால ஆமா. 11 தேங்காய். 11 தேங்காய். ஆமா. எதுக்கு 11 தேங்காய்? ஒரு தேங்காய் காணதா? நான் இளைய பிள்ளைங்க நாளைக்கு ஜடம் போயிட்டு இருக்கேன். சரி. வர கடையில வரும்போது தேங்காய் வாங்கிட்டு எடுக்க முடியும். அதானே. அதுதான் 11 தேங்காய். சரி, வேற? வேற ஒண்ணு இல்லை. என்ன தச்சனை மட்டும் ஒரு 5000 ரூபாய் இருக்கு. ஏ அம்மா, 5000 ரூபாய். ஆமா, ஐயா சொன்ன மாதிரி இருக்கும். சொன்ன மாதிரி இருக்குமோ? ஆமா ஐயா, சோச்சியத்தானே கண்டதில் வரும். சரி. அவரு வந்து வருவாரு. 50 மூட்டை கேட்டுட்டு இருக்கானயா? வேற ஒண்ணும் இல்ல. என்ன? மண்டே பார்த்தோன்னா அவனுக்கு ஆம்பளை
ஆமா நாளைக்கு படிங்க நாளை போடுவாப்பா சரி சரி போட்டு அப்படியான ஜோதிடன வட்ட மனையிட்டு அமர்ந்தே ஆளாளே மரல்களை பரமன் வழன் தனி வணங்கி சொல்லுவார மஞ்சாக சோதிடர் தன் சாஸ்திரத்தை பரமன் மகன் தன்னை வணங்கி சாஸ்திரத்தை ஆராய்ந்து கணித்து பார்த்து சொல்கின்றார். ஐயா முப்பராதி மன்னா, இந்த இடத்துல அம்மனுக்கு நீங்க கோட்டை கட்டணும் சொல்றீங்களா? கோட்டை வைக்கணும்னா சாதாரணமானது ஐயா? கோட்டை வைக்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது ஐயா. நீங்க சொல்லுங்க ஜாதகம் எப்படி இடம் இருக்குது? உங்கள் சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த இடத்தில் கோட்டை வைத்தீர்களையான மன்னவனை 58 வருடம் மட்டும் அழியாது உங்கிழவன் ஆண்டியானை கோட்டை என்ன வழிந்து வேண்டும் தானறிந்த சோதிடரோ சாஸ்திரத்தை சொல்லுவார இந்த இடத்தில் நீங்கள் கோட்டை வைக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் கோட்டை வைக்கக்கூடிய திதியானது பஞ்சமி திதியில் கோட்டை வைக்கணும் சொல்றீங்க. பஞ்சமி திதியில் கோட்டை வைத்தீர்களே ஆனால் பஞ்சமோள் பறந்து போய்விடும் என்பதுதான் விதி. சரி, அதையும் மீறி இந்த இடத்துல நீங்க கோட்டை வச்சீங்கன்னா 58 வருடம் மட்டும்தான் அழியாமல் இருக்கும். அதற்கு மேல் உங்கள் கோட்டை அழியும். என்ன 58 வருடத்துக்கு வாழ்ந்திருக்கிறான்னு சொல்ற அந்த கோட்டையில. சரி, நமக்கு வயசு எத்தனை? 25 27 27 ஆயிடுச்சு. சரி, 27 58 சரி 38 கரெக்ட். கணக்கு புலி எங்க படிச்சுட்டு வந்திருக்கு பாத்தியா? புள்ள யார் வேலை போய் புலி கொட்டை புலி எடுத்து புலி வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போனதுன்னு தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு அசாட்டி என்ன என்ன சொல்லணும்? ஒண்ணுமே சொல்லல. சரி, 58 27 எத்தனை மறந்துட்டேன். அது யாரும் இல்ல, அப்பப்ப கோமா போயிட்டு வரேன். அதாவது அவளே எழுதுவா வேற அப்பப்ப முருகா அடிச்சு போதாரா? அம்மா அடுத்தவன கணக்கு மறந்து போச்சு. சரி சரி, நானே சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். நம்ம ஒரு ஆளுக்கு வேற ஆளு எங்க இருக்கு? 113. நீ மட்டும் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டியோ? அதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். ஆமா, சொல்லாம முதல்ல வாத்தியார்ல படிச்சிருந்தா கரெக்டா படிச்சிருப்பான். ஆமா, நீதான் டீச்சர் படிச்சுட்டு வந்திருக்கிய. டீச்சர் படிச்சு கட்டு சொல்லிட்டாங்க. சரி சொல்லு. 80 கரெக்டா 85. ஆமா. அப்போ இத்தனை வருடத்திற்கு முன்பாக இந்திரன் சந்திரன் பானவர் தானவர் அத்தனை பேர்களையும் அடிமை வேலை செய்ய வைத்து விடலாம். அதை விட்டு கூன் கிழவன் ஆண்டி வந்து தர்மம் கேட்பதாவது, தர்மம் இடமாட்டேன் என்று சொல்வதாவது, அவர் சாபத்தை கொடுக்கிறதாவது, கோட்டை அழிய போவதாவது. ஏ தம்பி, இந்த சோதரர் பிடிச்சு இந்த மரத்துல கட்டி வைடா. தலைகளை கட்டி தொங்கணுமா நேரா கட்டி வைக்கணுமா? தலைகளை கட்டி தொங்கோடு. தலைகளை கட்டி தொங்கணுமா? ஆமா. என்ன கக்கிவானே அதானே வாங்கி எடுத்துவா. சரி, நேரா கட்டி வைப்போம் என்று வரவழைத்து பிடிச்சு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு சரி, கோட்டை கட்டுவதற்காக பூதப்படைகளை ஏகின்றார். பூதகணங்களை தாயாகி முத்தாரைக்கு கோட்டை அமைக்க வேண்டும். அதனால உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும். நல்லது. கோட்டை கட்டுவதற்காக பூதப்படைகளை வைக்கின்றார். எப்பேற்பட்ட பூதங்கள் வந்து வேலை செய்கிறது பாருங்கள். வேலை செய்கின்றது பூதங்கள் கட்டை தோட்டவே
இப்படி ஆமாம்மா பூதப்படைகளை வேலை செய்வதற்கு எழுகின்றார். சரி மொட்டை பூதங்கள் கட்டை தோண்டுகின்றன. அதான் மொட்டை அது தோன்றது கட்டை. ஆமா. ஆ. 4 ஊரைக்கும் எல்கை நாட்டி 45 ஆணை யோசனை. அப்படியே அப்ப இவ்வளவு பேருக்கு உடைய கோட்டை கட்டுவதற்கு எல்கை வெட்டுவாங்களா? அந்த காலத்துல எங்க வந்தாலும் காடு தானே. சரி. யாருக்கு சொந்த இடம் கிடையாது. ஆமா. அவாடி கவர்மெண்ட் இடம் தான் கிடந்தது. சரி. ராஜாக்களுடைய இடம். அப்ப அங்கங்க தேவை பிடிக்க வேண்டியது. அதானே எல்கையா? ஆமா. எல்கை நாட்டிதான் 45 ஆணை யோசனை. ஆமாம்மா. ஏன்னா அம்மனுக்கு கோட்டைன்னா சாதாரணமான விஷயமா? அப்படி சொல்லுங்க. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் ஆ. இப்படி பல விதமான ஆமா. மண்டபங்களும் மாளிகைகளும் கட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா என்று சொல்லி சரி அங்க ஏகப்பட்ட இடங்களை வளைச்சு வச்சிருக்காங்க. ஆமா. 4 முறைக்கு எல்கை கல் நாட்டுறாங்க. சரி நாட்டியாச்சு. அதானே இந்த இடத்துக்குள்ள ஆமா நாம வேலைகள் செய்ய வேண்டும். சரி அப்படின்னு என்ன செய்யறது? என்ன செய்ய? பூதங்கள் வேலை செய்கின்றது. ஆமாம்மா. கொள்ளிவாய் பேய்ப்படைகள் அத்தனையும் செடிகளை அறுத்து நெருப்பிட்டு கொளுத்துகின்றது. அதுல சில பூதங்கள் என்ன செய்யுதுன்னா பெரிய பெரிய மலைகள் இருக்கு பாத்தீங்களா? சரி. அப்படியே அப்பால பேத்து கொண்டு அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா. சில பூதங்கள் என்ன பனைமரம் இருந்தா பனைமரம். சரி. அது வழியில நிற்கக்கூடிய பனைமரத்தை பிடுங்கி அதானே முனையை செருக்கி. சரி முனையை செருக்கி முனையை செருக்கி சரி பாட்டு சினிமா பாட்டுல பாட்டு வந்தா எல்லாரும் சிரிக்காவும். ஆமா. நம்ம தப்பத்தாவது உண்மையை சொன்னா சிரிக்க முடியும். நம்ம சென்னைக்கு வரோம். அதானே சினிமா பாட்டு நீ சொல்றது உண்மையா? சினிமா பாட்டுல எத்தனை பாட்டு இருக்கு? செருக்கி. அதனால நீ சிரிக்கின்னு சொல்லுவா. நான் கேட்டுட்டு இருக்கேன்மோ. சினிமா பாட்டு படிக்கும் எப்படி படிக்காம எப்படி? செரிக்க வந்தா சீனத்தானே செரிக்க செரிக்க கிள்ளி உதச்சிருங்க. அது மட்டும் உண்மை. படிக்க கூடாது. பனைமரத்தை சீவி சரி பென்சில் மாதிரி பல்லு குத்து. ஆமா. நம்ம ஒத்த கையில ஒரு பனைமரத்தை பிடிங்கி வச்சு பல்லு குத்துற வாசல பூதம் எப்படி இருக்கு? சரி பனைமரத்தையே பிடிங்கி வச்சு பல்லு குத்துதான். அவன் பூதம் மழை மாதிரி இருந்துருக்கு. சரி எவ்வளவு பெரிய ஆமா உருவம் பெருசான பூதம். சரி அப்பா என்ன சில பூதங்கள் என்ன செய்யுது? சரி அந்த தளம் இல்லாம நெருப்பு இல்லாம இருக்கு பாத்தியா? ஆமா. அந்த மண்ணுகளை அப்படியே மண்டி வச்சு அப்படி அடி இந்த பக்கம் கோடையில அடி போட்டு சரி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா. மரங்கள் மூலிகள் இருக்கும் இல்லையா? ஆமா. அதை புடிங்க கொண்டு அப்பாலே போட்டு கொண்டு இருக்கின்றது. கட்டைகளை எல்லாம் ஒரு பக்கமாகவே ஒதுக்கப்படுகின்றது. ஆமாம்மா. அப்படியே பூதங்கள் வந்து வேலை செய்கின்றது. சரி. அப்போது அம்மன் தன்னுடைய பல்லக்கிலே அமர்ந்து பவனி வருகின்றார். சரி. அம்மை எப்படி பவனி வருகிறாள் பாருங்கள். எப்படி அம்மா பவனி வருகின்றாள்? பவனி வருகிறாள் உலக